தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42,000 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் 26,800 சதுப்பு நிலங்கள் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்கள். இந்த 26,800 சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சட்டம் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது, ரெகுலேஷன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. ஆனால் இதுவரை ஒரே ஒரு ஏரி கூட தமிழ்நாடு அரசு அதை அரசாணை பிறப்பிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. ஒரு ஏரி கூட. வெட்கக்கேடுதல். இதுக்கு தனியா வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு இருக்கு, இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, இதுக்கு அதிகாரிகள், அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு ஆபீஸ், அவங்களுக்கு டிஏ எல்லாம் எதுக்கு? 7 ஆண்டு காலமாக விதிகள் வந்து அது ரூல்ஸ் வந்து 7 ஆண்டுகள் ஆகிறது. 7 ஆண்டுகள் என்னத்தையா செஞ்சுட்டு இருக்கீங்க? எங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு, மக்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஆக இது தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த நத்தப்பேட்டை ஏரி மட்டும் இல்ல, மற்ற ஏரிகள் அத்தனை ஏரிகளிலும் முன்னாடி பாட்டாளி மகிழ்ச்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும், காப்பாற்றணும். ஏன்னா இந்த ஏரிகள் இது விட்டுனா முடிஞ்சு போச்சு. மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இப்ப மக்களாட்சி காலத்தில் 15,000 ஏரி காணல, போயிடுச்சு. 27,000 ஏரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது 15,000 ஏரி. ஏரி மேலதான் கலெக்டர் ஆபீஸ் கட்டுறதும், ஏரி மேலதான் ஸ்டேடியம் கட்டுறது, ஏரி மேலதான் நீதிமன்றங்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏரிகள் எப்படி? ஏரிகள்லாம் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் காரணத்தால் மழை வந்து இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகள்ல அதிகமான பெய்யுற மழையை பாதுகாக்கணும், சேமிக்கணும். அதுக்கு இது போன்ற ஏரிகளை நம்ம பாதுகாத்து தூர்வாரி ஏன்னா இதெல்லாம் நமக்கு கூட இருக்கின்றது, காலங்காலமா இருக்கிறது. இதை தூர்ந்துட்டு இதை நாசப்படுத்திட்டு போனா நமக்கு சுகாதாரமா வாழ முடியாது, அது இல்லாம மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வருவதில்லை. அதனால இதை செய்ய வேண்டும் விரைவில். இது செய்யவில்லை என்றால் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சுத்தி இருக்கிற பகுதியில் கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணியை காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் குடிக்கணும். எடுத்துட்டு போய் கொடுப்பா ரமேஷ், எல்லாருக்கும் ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க சொல்லு. ஆமா, கலெக்டர் உள்ளிட்ட சொல்றேன். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நடக்குது என்ன தெரியும்.